ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாமுக்கு உண்டான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு டாபிக் தான். உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 44 உங்களுக்கு ஐடென்டிஃபை த எரர் கேட்பாங்க. உங்களுக்கு 5 மார்க் உங்களுக்கு என்னது அப்படின்னா உண்டு. அந்த 5 மார்க்குக்கும் ஒரு சில ட்ரிக்கு தெரிஞ்சால் ஈஸியாக எடுக்கலாம். அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? உங்களுக்கு கொடுத்துருக்கிற சென்டென்ஸில் தென் வரும்போது அந்த தென்னை எடுத்துகிட்டு நீங்கள் என்ன எழுத போகிறீங்க அப்படின்னா ட்ரூ அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா எழுத போகிறோம். அதாவது அட்ஜெக்டிவ் சீனியர், ஜூனியர், சுப்பீரியர், எக்ஸ்டீரியர், இன்டீரியர் இந்த மாதிரி வரும்போது அட்ஜெக்டிவ் வரும்போது அந்த இடத்துல நம்ம தென் பயன்படுத்தக்கூடாது. அந்த இடத்துல நம்ம என்ன பயன்படுத்தணும் அப்படின்னா டூ தான் என்ன செய்யணும் அப்படின்னா பயன்படுத்தணும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒன் ஆஃப் த அப்படின்னு வருது பார்த்தீங்களா? இந்த ஒன் ஆஃப் த அப்படிங்கிற வர்ற இடத்துல என்ன நவுன் பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூரல் நவுன். அது என்ன சார் ப்ளூரல் நவுன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே பாயின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம எஸ் சேர்த்து எழுதணும், பாய்ஸ் அப்படின்னு எழுதணும். அடுத்த பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் கொடுத்துருப்பாங்களா, இந்த இடத்துல என்ன எழுதணும் அப்படின்னா எஸ் சேர்த்து ஸ்டூடெண்ட்ஸ்னு எழுதணும். அதற்கு அடுத்ததாக உங்களுக்கு சிங்குலர் வெர்பு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பயன்படுத்தணும். சார் எனக்கு சிங்குலர் வெர்புனால என்னன்னு தெரியாது சார் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு வெர்பில் எஸ் சேர்த்து எழுதிட்டீங்க அப்படின்னா அதான் என்னது அப்படின்னா சிங்குலர் வெர்ப். சரிங்களா? ஸோ இதை பார்த்து அடுத்ததாக 3வது ஹிண்ட். சரிங்களா? அதாவது ஒன்றுவி, யூனிவர்சிட்டி, யூரோப், யூனியன் இந்த மாதிரி வர்ற இடத்துல உங்களுக்கு ஆன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆனை எடுத்துகிட்டு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஏ போட போகிறீங்க, அம்பர்லா. சரிங்களா? இந்த மாதிரி வர்ற இடத்துல ஃபுல்லாக எதை எடுத்து ஆன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆனை எடுத்துகிட்டு என்ன எழுதணும் அப்படின்னா ஏ என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா போட போகிறீங்க. அடுத்ததாக அப்ரிவேஷன் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இந்த அப்ரிவேஷன் முன்னாடி என்னது வராதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏ வராது. என்ன வரணும், ஆன் தான் என்ன செய்யணும் அப்படின்னா வரும். ஸோ அதையும் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. இப்போ 4வது சொல்லியிருக்கோம். அடுத்ததா 5வது இது பாருங்கள், உங்களுக்கு 2 கன்ஜெக்ஷன் வேர்டு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இப்படி 2 கன்ஜெக்ஷன் வேர்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதில் நம்ம 2வது கன்ஜெக்ஷன் வேர்டாக இருக்கிறது புட் வந்திருக்கலாம், அண்டு வந்திருக்கலாம், ஸோ வந்திருக்கலாம். சரிங்களா? இப்படி 2வது வரக்கூடிய கன்ஜெக்ஷன் வேர்டை நீங்கள் என்ன செஞ்சணும் அப்படின்னா கேன்சல் பண்ணிவிட்டு என்ன செஞ்சணும் அப்படின்னா எழுதிடணும். இப்போ நடந்த 12th எக்ஸாம் கூட இது என்ன செஞ்சிருந்தாங்க அப்படின்னா கேட்டிருந்தாங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? அடுத்த ட்ரிக்கு 6வது, உங்களுக்கு கொடுத்துருக்கிற சென்டென்ஸில் ஐஎன்ஜி வந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஐஎன்ஜி வந்திருக்கக்கூடிய இடத்துல அண்டு இருக்கும். சரிங்களா? அந்த அண்டை என்ன செஞ்சணும் அப்படின்னா கேன்சல் பண்ணிவிட்டு என்ன செஞ்சணும் அப்படின்னா எழுதிடணும். சரிங்களா? அடுத்ததாக நம்ம இந்த கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சில வெர்பு கூட நமக்கு என்ன சேர்ந்து வரும் அப்படின்னா ப்ரிப்போசிஷன் என்ன செய்யும் அப்படின்னா சேர்ந்து வரும். சரிங்களா? கான்ஃபிடென்ட் ஆஃப், ஹோப் ஃபார், மீட் வித் இந்த மாதிரி வரக்கூடிய இடத்துல உங்களுக்கு ப்ரிப்போசிஷன் சேர்ந்து வரும். ஸோ அது எந்தெந்த வெர்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இதை என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா கொடுத்துருக்கேன். ஸோ அதை என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்ததான் அந்த டிஸ்கஸ், எண்டடு, டோல்டு இதிலலாம் உங்களுக்கு என்ன வருது அப்படின்னா ப்ரிப்போசிஷன் வராது. அங்கே ப்ரிப்போசிஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த ப்ரிப்போசிஷனை நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்னா கேன்சல் பண்ணிவிட்டு என்ன செய்யுங்க அப்படின்னா எழுதுங்க. சரிங்களா? அடுத்ததான் உங்களுக்கு 9வது ட்ரிக், எய்தர்னார் நெய்தர்னார் அப்படின்னு வரக்கூடிய இடத்துல உங்களுக்கு வரக்கூடிய வெர்பு உங்களுக்கு என்ன வெர்பாக இருக்கணும் அப்படின்னா சிங்குலர் வெர்பாக இருக்கணும். இதில் பாருங்கள், இங்கே ஆறு கொடுத்துருப்பாங்க. அதை சிங்குலர் வெர்பாக என்ன சேர்த்து எழுதியிருக்கோம் அப்படின்னா ஈஸ் சேர்த்து நம்ம என்ன செய்யிருக்கோம் அப்படின்னா எழுதியிருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபிசிக்ஸ், எக்கனாமிக்ஸ் இந்த வரக்கூடியது இதெல்லாம் என்ன அப்படின்னா சிங்குலர் வெர்பாக என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம பயன்படுத்தணும். சரிங்களா? அதற்கு அடுத்ததாக பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது ஒரு மொழி, ஒரு லாங்குவேஜ் கொடுத்துருப்பாங்க. தமிழ், இங்கிலீஷ், ஜெர்மனி அந்த மாதிரி லாங்குவேஜ் கொடுத்துருப்பாங்க. அப்படி லாங்குவேஜ் கொடுக்கும்போது அந்த லாங்குவேஜ் முன்னாடி என்ன வரக்கூடாது அப்படின்னா த அப்படிங்கிற வார்த்தை நமக்கு என்ன செய்யக்கூடாது அப்படின்னா வரக்கூடாது. ஸோ அதையும் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவது ஒரே ஒரு பொருள் மட்டும் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு பொருள் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம என்ன போடணும் அப்படின்னா தேவைப்படணும். த சன், த மூன், த எர்த் அப்படி நம்ம பயன்படுத்தும் போது என்ன போடணும் அப்படின்னா த அப்படிங்கிறத என்ன செய்யணும் அப்படின்னா பயன்படுத்தணும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 15வது இதில் பாருங்கள், அஸ், சின்ஸ், பிகாஸ் வந்துச்சு அப்படின்னா அங்கே என்ன வரக்கூடாது அப்படின்னா
ஸோ அப்படிங்கிறது இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஸோ இருக்கும். அந்த ஸோவை என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா நீக்கிட்டு ஸோ விட்டுட்டு என்ன செய்யணும் அப்படின்னா எழுதணும். அடுத்து டெஸ்பைட் அப்படின்னு வந்த இடத்துல என்ன வருது அப்படின்னா ஆஃப் நமக்கு என்னது அப்படின்னா வராது. சரிங்களா? இதெல்லாம் என்ன செய்யுங்க அப்படின்னா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தென் அடுத்ததாக இந்த இன்ஃபினிட்டிவ் ஜெரண்டில் இருக்கக்கூடிய எரர்ஸை ஒன் டைம் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. டிகிரிஸ் ஆஃப் கம்பாரிசனில் உங்களுக்கு மோர் தென் 2 சேர்ந்து வராது. ஸோ மோர் இருந்துச்சுன்னா மோரை கேன்சல் பண்ணிடுங்க. மேலே ஹிண்ட் இருக்குது, அதை வாசித்து பார்த்துக்கோங்க. இதை மட்டும் தர பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 5 மார்க்குக்கு 5 மார்க் தாராளமாக எடுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.